நாம் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து விடுகிறதா? கண்டிப்பாக நடக்காது. நடந்தால் அது இந்த வாழ்க்கையே நமக்கு இனிமையாக ஆக்கிவிடும். இப்ப இந்த உலகத்தை நாம் ஏன் வெறுக்கிறோம்? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை, ஆனந்தப்பட முடியவில்லை தானே வெறுப்பு வருகிறது. அந்த வெறுப்பு நல்லது. இந்த உலகம் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் பகவானை பத்தி நாம் நினைக்கவே மாட்டோம், மோட்சமடையணும்னு ஆசையே படமாட்டோம். அந்த விதத்தில் இந்த உலகம் நமக்கு நல்லது செய்து கொடுக்கிறது. அப்ப காமம் என்பது பேராசை, ஒரு பொருளிடத்தில் மிகுந்த ஆசை கொள்ளுவது. அந்த காமம் நிறைவேறாவிட்டால் அதை யார் தடுத்தார்களோ அவர்கள் பேரில் கோபம் வருகிறதோ இல்லையோ, இது ரெண்டும் தான் தமோ குணத்தினுடைய விளைவுகள். அதே போல கோபம் என்பது மகா பாப்மா, மிகவும் தீய பாபச் செயல்களில் நம்மை மூட்டிவிடுகிறது. கோபம் வராவிட்டால் இது நல்லது, இது கெட்டது, இதை பண்ணலாம், இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பகுத்தறிவு நம்ம கிட்ட இருக்கும். இந்த 2 குணங்களால் தான் ராவணனும் பீடிக்கப்பட்டான்.